வணக்கம். என்னோட பேர் ஜெயசீலன். சொந்த ஊர் கொடைரோடு. டாக்டர் ராஜசேகர் அவர்கள்ட்ட நான் ஜாதகம் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் அவங்க எனக்கு அந்த 32 வயசு வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அக்கு வேற ஆணி வேற அப்படியே சொன்னாங்க. நடந்த விஷயத்த என்னாலேயே ஆச்சரியம் தாங்க முடியல. நான் முயற்சி பண்ண எல்லா விஷயமுமே பார்த்தீங்கன்னா, 1ஆம் நம்பர்ல ஆரம்பிப்பேன். கட 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 99 போயிருவேன். 100வது கட்டம் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா, திருப்பி 1ஆம் நம்பருக்கே பரம பதவியால் விளையாட்டு மாதிரி அப்படியே வந்துருவேன். நான் எல்லா விஷயத்திலுமே இருப்பேன். ஆனா பாத்தீங்கன்னா, உப்பாவும் கருவேப்பிலை மாதிரி தான் இருப்பேன். அந்த மாதிரி தான் எனக்கு எல்லா விஷயத்திலயும் பெரிய அளவுல சக்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் போயிருப்பேன். ஆனா உப்பை யாருமே சாப்பிட முடியாது. அப்ப உப்பு இல்லாம சாப்பிட முடியாது, உப்பையும் சாப்பிட முடியாது. அது மாதிரி தான் என்னோட ஜாதகம் இருந்துச்சு. சில விஷயங்கள்ல பார்க்கும்போது மாஸ்டர் சொன்ன விஷயம் எனக்கு அப்படியே நடந்துச்சு. அதனால இன்னும் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மாஸ்டர்கிட்ட ஒரே வார்த்தை கேட்டேன். மாஸ்டர் நீங்க சொல்றதை நான் அப்படியே செய்யறேன். எனக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னு மாஸ்டர் சில வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க. அதனால நான் கண்டிப்பா அந்த வழிமுறைகளை பயன்படுத்தி நானும் ஒரு ராஜாவாக ராஜாதிராஜனாக வெற்றியாளனாக வருவேன் சொல்லிட்டு இந்த ஜாதகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் மாஸ்டரே சொன்னாங்க, இங்க ஒரு பெரிய அளவுல வர்றதுக்கு உண்டான எல்லா வாய்ப்பு இருக்கு. ஆனா கை கால் எல்லாமே கட்டி போட்டு நீண்ட தூரம் பயணம் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. அதே பெரிய பிரச்சனை. அந்த கட்டுக்களை பூரா நான் அவுக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் நான் சொல்லி தரேன். நீங்க படிப்படியா வாழ்க்கையில பெரிய அளவுல முன்னேற முடியும். அந்த அளவுக்கு உங்கள்ட்ட ஜாதகத்துல சில விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சொன்னாங்க. இது எனக்கு இந்த விஷயத்த இதுவரைக்கும் நான் யாருக்கு நான் ஜாதகம் பார்த்தது கிடையாது. இந்த மாதிரி யாருமே எனக்கு சொன்னது கிடையாது. இதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கே பெரிய ஒரு உத்வேகம், ஒரு நம்மளும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான நபரா மாற முடியும் அப்படிங்கிறத என்னால தெரிய முடியுது. ஆனா மாஸ்டர் சொன்ன விஷயம் எல்லாமே 100க்கு 200% உண்மையான விஷயம். எனக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே சொன்னாங்க. நன்றி மாஸ்டர்.